கூடுவாஞ்சேரி பைபாஸ்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பெருமாட்டு நல்லூர்ல இருக்கிற 3 பிஹெச்கே வீடு தான் பார்க்க போறோம். இது சேலுக்கான வீடு. போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூலு இது எல்லாமே இருக்கு. அங்கருந்து 1.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த லொகேஷனுக்கு. இந்த இடத்துல 2 வீடு கட்டியிருக்காங்க. 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். இதுல ஒரு வீடு ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சு. இன்னொரு வீடு எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து செப்டி டேங்க்கு, இன்னொன்று வேஸ்ட் வாட்டர் சம்ப் உங்களுக்கு. ஓகே. ஆல்சோ பயோ செப்டி டேங்க்கும் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் 6.5 இன்ச் டயால ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா 150 அடி டெப்த் எடுத்திருக்கும். ஓகே. வாட்டர் 18 அடியிலே தண்ணி வந்துச்சு. ஸோ உடைச்சிட்டு தான் உள்ள வர முடியுமே தவிர உங்களுக்கு நீங்க ஸ்க்ரூ வச்சுலாம் ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்து மூடுற டைப்ல தான் வச்சிருக்கோம். ஃபிக்ஸடா இருந்தா குழந்தைங்க எதனா மேலே ஏறிடுவாங்க. ஸோ அதனால நம்ம தேவை நம்ம யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இப்படி ஓரம் வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களால தூக்கவும் முடியாது. இது ஆல்ரெடி இவங்க இதே ஏரியாவுல ஒரு 10, 15 வீடு கிட்ட கட்டி சேல் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஏரியாவுல வீடு வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க அவங்கள பார்த்து கூட விசாரிக்கலாம். வீடு எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, ஏரியா எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். இப்ப நம்ம சேலுக்கு பார்க்குற இந்த இடத்துல 2 வீடு பக்கத்துல இருக்கு. அதுல ஆல்ரெடி ஒரு வீடு சேல் ஆயிருச்சு. அந்த வீட்டுடைய ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்றதையும் நீங்க கேட்கலாம். காஸ்டிங்கும் நான் நிறைய கம்பேர் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க. அவங்களையும் வச்சு செக் பண்ணேன். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறது இங்கே நிற்காது சார். ஏன்னா நான் வந்து மழை பெய்யும் போது தான் வந்தேனே. நாங்கள் இன்னொரு வீடும் வாங்கலான் இருக்கோம் சார் கிட்ட. இந்த வீட்டுடைய ஃபுல் வீடியோ நம்ம மனோஸ்ட யூடியூப் சேனல்ல இருக்கு.